கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கலாத்தியர் 6:14 பார்த்தீர்கள் என்றால், நானோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தேன் அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுகிறார். வேறொன்றையும் குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே அடிப்படை ஆதாரம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்தாலும் கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சோதனைகளும் பாடுகளும் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு வரும் சோதனையிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைந்திருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம், நம்பிக்கை எல்லாமே கிறிஸ்துவின் சிலுவையில் தான் இருக்கிறது. ஆகையினால் விசுவாசிகள் எல்லாரும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, எரேமியா 9:23 பார்ப்போம் என்றால், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பிரசங்கி 1:17 பார்க்கும்போது, ஞானத்தை அறிகிறதுக்கும் பைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதுக்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன். நம்முடைய ஞானத்தை பற்றியும் கல்வி அறிவை பற்றியும் நாம் பெருமையோடு பேசிக்கொள்கிறோம். இவையெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். இங்கு சாலமோன் ராஜா இஸ்ரவேல் தேசத்திலே ஞானமாய் இருந்தாலும் அவருடைய ஞானமும் அறிவும் அவருடைய மனதுக்கு சந்தோஷத்தையும் மனதுக்கு சமாதானத்தையும் திருப்தியையும் கொடுக்கவில்லை. ஞானிகளாகிய அறிவியல் அறிஞர்கள் அதிகமான கல்வி அறிவு பெற்று உலகத்தின் கவலைகளும் வருத்தங்களும் அவர்களுக்கு தொற்றிக்கொள்கிறது. உலக பிரகாரமான ஞானம் மெய்யான ஞானம் அல்ல. கர்த்தரை பற்றிய அறிவே மெய்யான ஞானமாகும், அதாவது மெய்யான அறிவாகும். சாலமோன் ராஜா எவ்வளவு ஞானமுள்ளவனாய் இருந்தாலும் எல்லாமே மாயை மாயை என்று சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அதனால்தான் ஞானி சாலமோன் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்கிறார். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், எரேமியா 9:23 பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இங்கு யூதாவின் மனுஷர் கர்த்தரை நம்பாமல் தங்கள் சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் நம்புகின்றனர். கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல் தங்கள் இருதயத்தில் பெருமையோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமை அவர்களுடைய அழிவுக்கு காரணமாய் இருக்கிறது. சகரியா 4:6 பார்த்தோம் என்றால், செருபாபேலுக்கு முன்பாக சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாம் நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்ய இருப்போம். நாம் சொந்த முயற்சிகளும் திட்டங்களும் தீர்மானங்களும் தோல்வி அடைந்து போயிருக்கலாம். நாம் நம்புகிற ஆட்களும் நம்மளை கைவிட்டு இருக்கலாம். பொருட்களும் நமக்கு இல்லாமல் போயிருக்கலாம். நமக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடலாம். ஆனால் நாம் எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தம் ஆவியானவரனுடைய பிரசன்னத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். உலக ஐஸ்வர்யம், நமது சரீரம் திருப்தி அடையலாம். இந்த சந்தோஷம் நிலையானதும் கிடையாது. அநேகர் தங்கள் எளிமையான வாழ்க்கையிலையும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே கிறிஸ்துவின் அன்பே நமக்கு போதுமானதாய் இருக்கும். எரேமியா 9:23 பார்த்தோம் என்றால், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, அழிந்து போகும் இந்த உலக காரியங்களுக்கு யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது. எரேமியா 9:24, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் தானென்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிற குறித்து மேன்மை பாராட்டுகிறான். நாம் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும் வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.